Hi friends, welcome to Mannai Thoughts. இந்த வீடியோவில் +2 கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 4ஓட புக் பேக் 5 மார்க் கொஸ்டின் நம்பர் 4 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 4th 5 மார்க் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பபுள் ஷாட் அல்காரிதம். ஸோ இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்லாம் வந்து என்னென்னா ஒரு எலிமெண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ஒரு அரே கொடுத்துருப்பாங்க, அந்த அரேயை வந்து ஷார்ட் பண்ணணும். Bubble sort is a simple sorting algorithm. The algorithm starts at the beginning of the list of values stored in the array. Bubble sort அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான அல்காரிதம் தான். ஸோ இந்த அல்காரிதம் வந்து லிஸ்ட்டில் ஸ்டோர் இருக்க ஃபஸ்ட்டு வேல்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது இண்டெக்ஸ் 0லேருந்து செக் பண்ண ஆரம்பிக்கும். கம்பேர்ஸ் த ஈச் பேர் ஆஃப் adjacent element, swap them. They are in unsorted order. இந்த பபுள் சார்ட் அல்காரிதம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பரை வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே வரும். அப்படி அடுத்தடுத்த நம்பரை கம்பேர் பண்ணுறப்ப அந்த கம்பேர் பண்ணுற நம்பர் வந்து சார்ட்டிங் ஆர்டரில் இல்லைன்னா அந்த நம்பரை வந்து ஸ்வாப் பண்ணிடும். திஸ் கம்பேரிசன் அண்ட் பாஸ்வேர்ட் டு பி கண்டினியூடு அன்டில் நோ ஸ்வாப்ஸ் ஆர் நீடட். இண்டிகேட்ஸ் தட் லிஸ்ட் ஆஃப் வேல்யூ ஸ்டோர்ட் இன் அரே இஸ் சார்ட்டட். இப்படி கம்பேர் பண்ணுறதும் இப்படி ஸ்வாப் பண்ணுறதும் வந்து எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அரேயில் வந்து எந்த விதமான ஸ்வாப்பும் தேவைப்படாத வரைக்கும் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அரே வந்து ஆர்டரில் இருக்குது, ஆர்டர் பண்ணிடுச்சு அப்படின்னு அர்த்தம். த அல்காரிதம் இஸ் அ கம்பாரிசன் சார்ட் இஸ் நேம்டு ஃபார் த வே ஸ்மாலர் எலிமெண்ட்ஸ் பபுள் டு தி டாப் ஆஃப் தி லிஸ்ட். இந்த அல்காரிதத்துக்கு வந்து எதுக்கு பபுள் சார்ட் அல்காரிதம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்னா ஸ்மாலர் எலிமெண்ட்டை வந்து லிஸ்ட்டோட டாப்புக்கு வந்து பாப்பப் ஆகிடும். ஸோ அதனால் வந்து இதை பபுள் சார்ட் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. although the algorithm is simple, is too slow and less efficient when compared to insertion sort and other sorting methods. இந்த அல்காரிதம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது, அப்படி இருந்தாலும் இந்த அல்காரிதத்தில் வந்து சில ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அல்காரிதம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அந்த இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த அல்காரிதத்தோட ட்ராபேக்கு. பபுள் சார்ட் அல்காரிதத்துக்கு வந்து செடோ கோட் கொடுத்துருக்காங்க. செடோ கோடில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் ஃபஸ்ட் எலிமெண்ட் இண்டெக்ஸ் 0. கம்பேர் த கரண்ட் எலிமெண்ட் வித் த நெக்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் தி அரே. ஸோ இந்த பபுள் சார்ட் அல்காரிதம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த இண்டெக்ஸ் 0ல் இருக்க நம்பரை எடுத்துகிட்டு போயிட்டு இண்டெக்ஸ் 1ல் இருக்க நம்பரோட கம்பேர் பண்ணோம். செடோ கோடில் வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கரண்ட் எலிமெண்ட் இஸ் கிரேட்டர் தென் த நெக்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் தி அரே, ஸ்வாப் தம். இண்டெக்ஸ் 0ல் இருக்க கரண்ட் எலிமெண்ட் வந்து இண்டெக்ஸ் 1ல் இருக்க நெக்ஸ்ட் எலிமெண்ட்டோட வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் 0வையும் இண்டெக்ஸ் 1ஐயும் வந்து ஸ்வாப் பண்ணிவிடும். த கரண்ட் எலிமெண்ட் இஸ் லெஸ் தென் நெக்ஸ்ட் ஆர் ரைட் சைட் ஆஃப் தி எலிமெண்ட், மூவ் டு தி நெக்ஸ்ட் எலிமெண்ட். அப்படி நீங்கள் செக் பண்ணுறப்ப கரண்ட் எலிமெண்ட் வந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட்டு அல்லது ரைட் சைடில் இருக்க எலிமெண்ட்டோட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலிமெண்ட் அப்படியே விட்டுட்டு மற்ற எலிமெண்ட்டுக்கு ஜம்ப் ஆகிடும். அதாவது அடுத்த எலிமெண்ட்டுக்கு வந்து ஜம்ப் ஆகிடும். Go to step number 1 and repeat until end of the index is reached. கரண்ட் எலிமெண்ட்டில் இருக்க நம்பர் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுற நம்பரோட சின்னதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அடுத்த எலிமெண்ட்டுக்கு மூவ் ஆகிடும். ஸோ அடுத்த எலிமெண்ட்டுக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டெப் நம்பர் 1லேருந்து கண்டினியூ பண்ணி இந்த லிஸ்ட்டு வந்து முடிகிற வரைக்கும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் கன்சிடர் அன் அரே வித் அ வேல்யூஸ் 15, 11, 16, 12, 14, 13. ஒரு அரே கொடுத்துருக்காங்க, அந்த அரேயோட எலிமெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. We have a pictorial representation to how bubble sort will sort the given array. நம்ம கொடுத்துருக்க அரேயை வந்து எப்படி சார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து இப்போ பார்த்துடலாம். கொடுத்துருக்க அரேயை வந்து அப்படியே டேபிள் ஃபார்மில் எடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் 0ல் இருக்க நம்பரை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இண்டெக்ஸ் 0ல் இருக்க நம்பர் எடுத்துகிட்டு போயிட்டு இண்டெக்ஸ் 1ல் இருக்க நம்பரை வந்து கம்பேர் பண்ணோம். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க 15 greater than 11. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 11ஐயும் 15ஐயும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிடும். இண்டெக்ஸ் 0க்கு வந்து 11 வந்துடும். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து என்னென்னா இண்டெக்ஸ் 1ல் இருக்க நம்பர் எடுத்துகிட்டு போயிட்டு இண்டெக்ஸ் 2ல் இருக்க நம்பரை கம்பேர் பண்ணோம். ஸோ இண்டெக்ஸ் 1ல் இருக்க நம்பர் வந்து என்னென்னா 15. ஸோ இண்டெக்ஸ் 2ல் இருக்க நம்பர் வந்து என்னென்னா 16. ஸோ 15 வந்து 16ஓட சின்னதாக இருக்குது. அதனால் இந்த டைம் வந்து எந்த விதமான ஸ்வாப்பிங்கும் நடக்காது. நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் 2ல் இருக்க நம்பர் எடுத்துகிட்டு போயிட்டு இண்டெக்ஸ் 3ல் இருக்க நம்பரை வந்து கம்பேர் பண்ணோம். இண்டெக்ஸ் 2ல் இருக்க நம்பர் வந்து என்னென்னா 16. ஸோ இண்டெக்ஸ் 3ல் இருக்க நம்பர் வந்து என்னென்னா 12.
ஸோ 16 வந்து 12ஓட பெருசாக இருக்குது, அதனால் இன்டர்சேஞ்ச் நடக்கும். ஸோ அதான் இங்கே காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் 3ல் இருக்க 16 எடுத்துகிட்டு போயிட்டு இண்டெக்ஸ் 4ல் இருக்க 14ஓட கம்பேர் பண்ணோம். ஸோ 16 வந்து இந்த 14ஓட பெருசாக இருக்குது, அதனால் ஸ்வாப் பண்ணோம். அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் 4ல் இருக்க 16 எடுத்துகிட்டு போயிட்டு இண்டெக்ஸ் 5ல் இருக்க 13ஓட கம்பேர் பண்ணுவாங்க. 16 வந்து 13ஓட பெருசாக இருக்குது, அதனால் ஸ்வாப் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து லூப் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப இது மாதிரி அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி வந்து செகண்ட் டைம் வந்து லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து என்னென்னா 11, செகண்ட் எலிமெண்ட் வந்து என்னென்னா 15. ஸோ 11 வந்து 15ஓட சின்னதாக இருக்குது, அதனால் ஸ்வாப் பண்ணாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து செகண்ட் எலிமெண்ட் வந்து என்னென்னா 15. ஸோ தேர்ட் எலிமெண்ட் வந்து என்னென்னா 12. ஸோ 15 வந்து 12ஓட பெருசாக இருக்குது, அதனால் ஸ்வாப் நடக்கும். ஸோ இது மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் தேர்ட் எலிமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோர்த் எலிமெண்ட்டும் செக் பண்ணுவாங்க. தேர்ட் எலிமெண்ட் வந்து பெருசாக இருக்கனால மறுபடியும் ஸ்வாப் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபோர்த் எலிமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபிஃப்த் எலிமெண்ட்டும் செக் பண்ணுவாங்க. ஃபோர்த் எலிமெண்ட் வந்து ஃபிஃப்த் எலிமெண்ட்டோட பெருசாக இருக்குது அப்படின்னால மறுபடியும் ஸ்வாப் பண்ணோம். ஸோ கடைசியாக வந்து ஃபிஃப்த் எலிமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு சிக்ஸ்த் எலிமெண்ட்டோட செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் எந்த விதமான ஸ்வாப்பும் நடக்காது. ஸோ இதே மாதிரி லூப் வந்து கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு கடைசி டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப இது மாதிரி ஆன்சர் கிடைக்கும். 11, 12, 13, 14, 15, 16 அது மாதிரி கடைசி டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப ஆன்சர் கிடைக்கும். லூப் வந்து எல்லா வேல்யூக்கும் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம், அதாவது எந்த விதமான ஸ்வாப்பும் தேவைப்படல அப்படிங்கிறதுக்கு அப்புறம் வந்து லூப் விட்டு வெளியே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் வந்து நமக்கு இது மாதிரி கிடைக்கும். ஸோ இதுதான் பபிள் சார்ட் அல்காரிதம். ரொம்ப ஈஸியான கேள்வி தான், ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். ஸோ மறுபடியும் ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கொடுத்துருக்க அரே வந்து இது மாதிரி எடுத்து எழுதிக்கிறாங்க. ஸோ இண்டெக்ஸ் 0லேருந்து இண்டெக்ஸ் 5 வரைக்கும் இருக்குது. இந்த அரே வந்து ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸோட வேல்யூ வந்து பெருசாக இருக்கனால இங்கே வந்து ஸ்வாப் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து செகண்ட் இண்டெக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு தேர்ட் இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணோம். தேர்ட் இண்டெக்ஸ் வந்து 16ல் இருக்குது, செகண்ட் இண்டெக்ஸ் வந்து 15 இருக்குது, அதனால் எந்த விதமான ஸ்வாப்பும் நடக்காது. அதுக்கப்புறம் தேர்ட் இண்டெக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோர்த் இண்டெக்ஸோட செக் பண்ணோம். தேர்ட் இண்டெக்ஸ் வந்து 16, ஃபோர்த் இண்டெக்ஸ் வந்து 12. ஸோ 16 வந்து 12ஓட பெருசாக இருக்குது, அதனால் ஸ்வாப் பண்ணோம். அதுக்கப்புறம் 16ஐயும் 14ஐயும் கம்பேர் பண்ணோம். 14 வந்து 16ஓட சின்னதாக இருக்குது, அதனால் ஸ்வாப் பண்ணோம். அதுக்கப்புறம் 16ஐயும் 13ஐயும் கம்பேர் பண்ணோம். 16 வந்து 13ஓட பெருசாக இருக்குது, அதனால் மறுபடியும் ஸ்வாப் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் வந்து லூப் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப இது மாதிரி ஆன்சர் கிடைக்கும். இதே மாதிரி கண்டினியூஸாக லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டு கடைசி ஸ்டெப்பில் வந்து ஆன்சர் வந்து இது மாதிரி பிரிண்ட் ஆகும். ரொம்ப ஈஸியான கேள்வி தான், ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு இந்த டாபிக் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் எங்ககிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா மறக்காமல் மன்னை தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த யூனிட்டோட முந்தைய வீடியோ லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ வந்து நண்பர்கள் மற்றும் நல்ல விரும்பிகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.